தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும்போது அதை என்ஜாய் பண்ணியிருக்கோன்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டீனேஜ் டைம்லலாம் வந்து நமக்கு பிம்பிள்ஸ் வருதுன்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த பிம்பிள்ஸை வந்து பிரேக் பண்ணுவோம், அதில் வந்து சோப்போட அந்த ஃபோமெல்லாம் வச்சு என்ஜாய் பண்ணுவோம். பிம்பிள்ஸ் வந்ததுன்னா பிம்பிள்ஸ் வந்துருச்சா அப்படின்னா உனக்கு இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து கட் பண்ணி இப்போ 2026லலாம் பார்க்குறீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ஹீட் பாயில் வந்தால் கூட வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அழகு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தாண்டி ஸ்கின்னில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா கூட வந்து பயம் வந்து அதிகமாகவே இருக்குது. அதை தாண்டி உண்மையான ஸ்கின் பிரச்சனைகளுக்கும் வந்து நம்ம கவலைப்படணும், கன்சர்ன் எடுக்கணும், எல்லாமே ரைட்டு தான். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு இவ்வளோ பயம் தேவையா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக இதுக்கான விடை நமக்கு தெரிஞ்சே தான் ஆகணும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம டாக்டர் நிகழ்ச்சிக்கு தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஷர்மதா அவர்கள் வந்திருக்காங்க. உங்களுக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, முடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல அப்படின்னா திரையில தெரியல எண்களுக்கு தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட உங்க கேள்விகளை கேட்டு நீங்க தெளிவடைஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சின்னதாக ஒரு ஹீட் பாயில் இல்லை வந்து வேர்க்குருவதெல்லாம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலாக ஸ்கின் ப்ராப்ளம்னா என்ன, எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம கேர் எடுக்கணும், எதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக கூலாக விட்டுடலாம்? யூஸ்வலி ஸ்கின் வந்து நம்ம அவுட்டர்மோஸ்ட் லேயர், அவுட்டர்மோஸ்ட் ஆர்கன்னால என்னென்ன சின்ன விஷயம் நம்ம என்வாயர்மெண்ட்டில் நடக்குதோ ஆர் என்னென்ன சின்ன விஷயம் நம்ம பாடிக்குள்ளே நடக்குதோ அது ஃபஸ்ட்டு காட்டுறது வந்து நம்ம ஸ்கின்ல தான். ஸோ நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இல்லை சிஸ்டமிக் ஃபேக்டர்ஸ் உங்கள் ஸ்கின்ல காட்டும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதனால வர சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். அதனால வலி இருக்கா, இல்லை அதனால அரிப்பு இருக்கா, ஆர் அதனால உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ரேஷ் பெருசாகுதா, வளர்ந்துட்டே போகுதான்னு அதை பார்க்கணும். இல்லை வந்துட்டு போகுது, அதனால உங்களுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் எப்படி எதுவும் இல்லைன்னு நினச்சா கூட நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சேஞ்சஸ் தெரியறதுனா ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போகிறது பெட்டர். சிம்டம் இல்லாத வரைக்கும் இட் இஸ் யூஸ்வலி நத்திங் டு வரி. பட் அதே இது பெருசாகிட்டு போகுது, சிம்டம்ஸ் அரிப்பு வலி ஏதாவது வந்துச்சுன்னா அது உடனே ஒரு டாக்டர் கிட்ட போய் வெரிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர், இப்போது ரொம்ப காமனான ஸ்கின் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்னால் எதை நம்ம சொல்லலாம் டாக்டர்? இப்போ ஜென்ரேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி யங்கர் ஜென்ரேஷன் வந்து காஸ்மெட்டிக் ரீசன்ஸ்க்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அண்ட் அதில் ஹேர்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் தான், ஜென்ஸாகவும் இருக்கட்டும் லேடிஸாகவும் இருக்கட்டும். அண்ட் இந்த ஹேர் லாஸ் கூடவே டேண்ட்ரஃப் நிறையா ப்ரெசென்ட் ஆகுது. நிறைய பேஷண்ட்ஸ் டேண்ட்ரஃபோட ஸ்கின் கிளினிக் வராங்க. ஸோ காமனாக ஹேர்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேரில் டேண்ட்ரஃப் அண்ட் ஹேர் லாஸ்க்கு வராங்க. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக பிம்பிள்ஸ்க்கு வராங்க. அண்ட் பிம்பிள்ஸ்னால் வர்ற அந்த ஸ்கார்ஸ், ஆக்னி ஸ்கார்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் அதோட அடிப்படையான காரணம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். இப்போ இந்த காலத்தில் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக வர காரணமே இந்த காலத்தில் இருக்கிற லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ், பாலிசிஸ்டிக் ஓவரி, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர்றது. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் கண்டிஷன்ஸ் நாங்கள் ஸ்கின் கிளினிக்கில் பார்க்குறது. ஓகே டாக்டர், நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக குணசேகரன் திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார்? பேர் குணசேகரங்க. எனக்கு இந்த காலில் வந்து இந்த கோடா வருதுங்க, அது ஒரு மாதிரியா இருக்கு காலை பார்க்கல. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்னு எனக்கு இருக்கு. சார் உங்களுக்கு என்ன வயசாகுது சார்? என்னங்க? என்ன வயசாகுது? என்ன வயசு? உங்க வயசு என்ன? உங்க ஏஜ் என்ன? 55, 55. சில ஏஜான பீப்புள் அவங்களுக்கு உள்ள ஏதாவது சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ், சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, இல்லை சில மாத்திரைகள் போடுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை போடுறவங்க, ஜென்ரலி ஏஜான பீப்புளுக்கு ஸ்கின் வறண்டு போகிறது ரொம்ப காமன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்ப வறண்டு போகிற சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இப்போ மழை சீசன் முடிஞ்சிட்டு ட்ரை வெதர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனாலவே நிறையா பேருக்கு காலில் அரிப்பு வரும். அண்ட் சொரிஞ்சா வெள்ளையா இல்லை கோடாக விழும். ஸோ இது மெயின் ரீசன் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சர் பத்தலை. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். பட் அது போக அடிப்படையாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி காட்டுதா அப்படின்னு செக் பண்ண வேண்டியதுக்கு நீங்கள்
பக்கத்தில் இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்ததா சிவன் பொன்னேரியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொன்னேரியிலேருந்து சிவாரெட்டியா பேசுகிறேன். உங்க கேள்வி சார். எனக்கு வயசு 71. ஹலோ. சொல்லுங்க சார், நீங்க பேசுறது கேக்குது. தொடர்ந்து உங்க கேள்வி கேட்கலாம். வயசு 71. எங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது ஒவ்வொரு சமயத்தில் சும்மா வேர்க்கிற மாதிரி வருது. உடம்பெல்லாம் ஒரே நமச்சல் இருக்குது. சொல்லுங்க. உடம்பு நமச்சலாக இருக்குது. அது 5-6 வருஷமாவே இருக்கு. அந்த ஸ்கின்னுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போடுறோம், நைட்டில் மட்டும் ஒன்று. அப்போ வெயில் காலத்தில் தான் நிறைய வரும். இப்போ இந்த கிளைமேட்டில் கூட நமச்சல் வருது. ஸோ யூஸ்வலி நமச்சல் சீசன் பிரகாரம் மாறுதுன்னா உங்களோட ஸ்கின்னோட பேரியர்னு சொல்லுவோம். உங்களோட ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் பேரியர் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னா உங்களுக்கு தன்னோட வேர்வைக்கே வேர்க்குரு வரும். ஆர் இல்லாட்டி அவுட் சைட் என்வாயர்மெண்டல் ட்ரைனஸ்னால வறண்டு போய் அரிப்பு வரலாம். ஸோ இது ரெண்டுத்தில் எது தான் உங்களோட ஸ்கின்னை இரிட்டேட் ஆகுதுன்னு நம்ம நேரில் பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் அரிப்புக்கு அந்நேரம் மாத்திரை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. பிகாஸ் தயவுசெய்து நிறைய மாத்திரை போட்டால், தானாகவே போட்டால் செல்ஃப் மெடிக்கேஷன் மூலிமா கிட்னி கூட டேமேஜ் ஆகலாம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டுட்டு இது எதனால உங்கள் ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது. மோஸ்ட்லி உங்களோட ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகிருக்கு. உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு வேர்க்குரு டெவலப் ஆகுது, உங்களோட வேர்வைக்கே அலர்ஜி டெவலப் ஆகிட்டு. ஸோ அதை லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட காட்டிக்கோங்க அண்ட் டேப்லெட்ஸ் அப்யூஸ் பண்ணாதுங்க. அடுத்ததா சுப்பிரமணியம் குடியாத்தம்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்க கேள்வி சார். வணக்கம் சார். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கேள்வி கேட்டீங்கன்னா உங்க கேள்வி என்னன்னு தெளிவா புரியும். சைலண்ட்ல வச்சுட்டேன். இப்போ உங்க கேள்வி கேட்கலாம். மேடம். சொல்லுங்க சார். மேடம். சொல்லுங்க. எனக்கு வயசு 77 ஆகுது மேடம். சரிங்க. 40லேருந்து டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் 37 வருஷமா மெயின்டைன் பண்றேன். 40ல் இது 77 வரைக்கும் மெயின்டைன் பண்றேன். பட் ஒரு ப்ராப்ளம்னா என்ன, என் ஃபாதர் இருக்கிற வரைக்கும் 60 வரைக்கும் நான் 10 வயசு வரைக்கும் ஃபாதர் இருக்கிறப்போ ஆயில் பாத் எடுத்துன்னு இருந்தேன். என் ஃபாதர் காலம் ஆயிட்ட பிறகு நான் ஆயில் பாத்தே எடுக்கிறது விட்டுட்டேன். இந்த ஸ்கின்னுக்காக இப்போதான் ரீசெண்டா சிஎம்சிக்கு போனேன். கடைசியா அவங்க லிக்விட் பேராஃபின் தடவி பிஃபோர் பாத்துக்கு முன்னையும் தடவின்னு குளிங்க, ஆஃப்டர் பாத்து கூட தடவிங்க. இது கியூரே ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. எப்போ அரிப்பு ஏற்படுதோ அப்போ ஒரு மாத்திரை சாப்பிடுன்னு ஒரு மாத்திரை ஒன்று கொடுத்தாங்க. சரிங்க. சரி. இந்த ஆயில் பாத் எடுக்காதனால வந்த விளைவுன்னு நான் நினைக்கிறேன். வாட் அபவுட் யுவர் ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏஜ் 70 தாண்டிடுச்சு. ஸோ உங்கள் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக ரிங்கிள்ட் ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸ்கின் தின்னாகவும் ஆகிடும். அது போக சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஸ்கின் சேஞ்சஸ் நிறையா வரும் அண்ட் அரிப்பும் ரொம்ப ஈஸியாக வரும். வேர்வை கொஞ்சம் கம்மி ஆகலாம். உங்களோட ஸ்கின் டைப்புக்கு வேர்வையும் கம்மி ஆகலாம். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உங்கள் ஸ்கின்னை ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஆக்குறதுக்கு. ஸோ இந்த ட்ரை ஸ்கின்னை நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் முந்தி காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. அது இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட். எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை உடனே வாஷ் ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் தோலில் எண்ணெய் இருக்கக்கூடாது. ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் அதை வாஷ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் லிக்விட் பாரஃபின் ஆயிலாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், அதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் ஆஃப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்கள் ஸ்கின்ல அந்த ஆயிலினஸ் அண்ட் மாய்ஸ்சர் நல்லா தேங்கும். நான் இப்போ சொன்ன மாதிரி தானாகவே அன்னெசரியாக டேப்லெட்ஸ் எடுத்துக்காதுங்க. அது ஒரு அளவுக்கு டிபெண்டன்சி ஆகலாம் அண்ட் அதனால மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். எஸ்பெஷலி உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதை எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜான்வி தஞ்சாவூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம்.
காலில் இவ்வளோ நாள் நல்லா இருந்தது மேடம். ஒரே அரிப்பு, எரிச்சல், ஒரு மாதிரி திகு திகுன்னு எரியுது, தோல் உரியுது. அது எதனால மேடம்? ஸோ காலில் யூஸ்வலி தோல் அரிக்கிறது வந்து 2-3 காரணங்களாக இருக்கலாங்க. ஒன்று வந்து ஸ்கின் ட்ரை ஆகிறதுனால அந்த மாதிரி தோல் செதிலாக உரியலாம், இல்லை சொரியும் போது வெள்ளையாக வறண்டு போய் கோடு கோடாக வரலாம். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், ரொம்ப நேரம் நிற்கிறவங்க காலில் வேரிகோஸ் வெயின்ஸ் வர்றது, இல்லை காலில் ரத்த ஓட்டம் கொஞ்சம் ஆல்டர் ஆகிறதுனா அந்த டைமில் காலில் எக்ஸிமாஸ் டெவலப் ஆகிற சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ காலில் சாதாரண வறண்டு போய் தோல் அரிக்கிறது ஒரு பக்கம், பட் அடிப்படையாக வீனஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்து அதனால எக்ஸிமாஸ் வர சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அது எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு நீங்கள் லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து இந்த வின்டர் சீசனில் நிறைய பேருக்கு இந்த ஆயிலி ட்ரை காம்பினேஷன் ஸ்கின் எதுவாக இருந்தாலுமே வந்து யூஸ்வலாக அந்த பேட்சியாக ஸ்கின் உதற பிரச்சனை இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? ஜென்ரலி நான் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும் போது நம்ம ஸ்கின் பேரியர் வந்து ஆல்டர் ஆகும். பேரியர் ஆல்டர் ஆகும் போது டெஃபினெட்லி ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ப்ரொடெக்ஷன் 2 வகையான ப்ரொடெக்ஷன் இருக்குது. எக்ஸ்டர்னலி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ஹைட்ரேட்டும் பண்ண வேண்டியது இருக்கும், மாய்ஸ்சரைஸும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுறது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான ட்ரீட்மெண்ட். நான் இப்போ ஜென்ரலாக பேஷண்ட் கிட்ட பேசும்போது ஆயில் அப்ளிகேஷன் ஆர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது சொல்லுவேன். பட் ஆயில் அப்ளை பண்ணோன்னா அது உடனே வாஷ் பண்ணுறது முக்கியம். மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணால் அது ரிப்பீட்டட் அப்ளை பண்ணுறது முக்கியம். அண்ட் அது போக இன்டர்னலி நம்ம ஹைட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் லைக் பாதாம், வால்நட் ஆர் நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சீ ஃபுட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் மூலிமா நம்ம ஸ்கின் ட்ரையாக சென்சிட்டிவ் ஆகாமல் பார்த்துக்கலாம் இந்த வின்டர் சீசனில். நான் இன்னொன்று என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன்னா, ஏசியில் வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகுது. இதில் ஒரு காரணம் வந்து அவங்களுக்கு நேச்சுரல் ஸ்வெட்டிங் கம்மியாயிடும் பிகாஸ் ஆஃப் த ஏசி என்வாயர்மெண்ட். செகண்ட் ரீசன் இஸ் ஏசியில் இருக்கும்போது தண்ணி சஃபிஷியண்ட்டாக குடிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுவும் தோஸ் பீப்புள் ஹூ ஒர்க் ஏசியில் வேலை செய்கிறாங்களோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துட்டு இது 2த்தையும் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். கண்டிப்பாக டாக்டர். அடுத்த நேயர் முனீஸ்வரன் மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி சார். மேடம் கேட்கலாமா? கேட்கலாம் மேடம். எனக்கு வயசு 49 ஆகுது. எனக்கு காலில் கணுக்கால்ல இருந்து மேலே அப்படியே முடி ரோமங்கள்லாம் உதிர்ந்துக்கிட்டே வருது. எத்தனை வருஷமாக இருக்குங்க இந்த பிரச்சனை உங்களுக்கு? 3 மாசமா இருக்கு. எத்தனை வருஷமா சார்? 3 மாசமா பின்னங்கால் சொல்லுவோம்ல, பின்னங்கால் பக்கம் முடி உதிர்ந்துக்கிட்டே வருது. ஸோ அதுதான் இந்த தோல் உதிர்ந்து வருதுன்னா அது சாதாரண ட்ரைனஸாக இருக்காது. கொஞ்சம் பீலிங், எக்ஸ்ஃபோலியேஷன், ரெட்னஸ் அண்ட் இச்சிங் இருந்துச்சுன்னா அது ஒரு எக்ஸிமாவாக டெவலப் ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதை டெஃபினட்டாக நீங்கள் லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட காட்டிடுங்க. ஏன்னா அது சாதாரண ட்ரைனஸில் இந்த அளவுக்கு தோல் உதிராது. டாக்டர், இப்போ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு கான்ஷியஸ் ஆகுறாங்களோ அப்படின்னு இருக்குது. முன்னாடிலாம் கூட வந்து ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணாலோ இல்லை வந்து ப்ரெக்னன்சி டைம்லேயோ வந்து இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ரொம்ப காமனாக இருந்தது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக கௌசல்யா இருக்காங்க. வணக்கம் கௌசல்யா, தேனியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. வணக்கம் மேடம். உங்கள் கேள்விமா? எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கு மேடம். அரைச்சு பெருசா தடிப்பா வீங்கிரும். இதுக்கு ஏற்கனவே 4 வருஷத்துக்கு கொரோனாக்கு முன்னாடி இருந்தது. இடையில ஒரு 3 இயர்ஸ் கேப் இல்ல. இப்ப திரும்பவும் இந்த 1 இயரா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தடிப்பா வீக்கம் வர்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அலர்ஜிக்குரிய காரணம். இந்த அலர்ஜி வந்து உங்கள் உடம்புக்குள்ளேயே ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருக்குது, உங்கள் உடம்புக்குள்ளே தெரியாத ஒரு இன்ஃபெக்ஷன், இப்போ வயிற்றில் பூச்சி இல்லை சொத்தப்பல் இல்லை ஒரு அன்னோன் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தடிப்பாக வீக்கம் வர சான்சஸ் இருக்குது. இது வந்து உடம்புக்குள்ளே. பட் உடம்புக்கு வெளியில் இருந்து நிறையா ட்ரிகர்ஸ் இருக்குது. இப்போ சீசனல் சேஞ்சஸ் அண்ட் போலன் அலர்ஜிஸ் வந்து நிறைய பேருக்கு அரிப்பு வரும். சில பேருக்கு பூச்சி கடிச்சு இந்த மாதிரி தடிப்பாக வரலாம். சில பேருக்கு ஃபுட் ஐட்டம்ஸ்னால அலர்ஜிஸ் வரலாம். ஏதாவது வேர்க்கடலை இல்லை கத்திரிக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு அரிப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஈவன் டஸ்ட் அலர்ஜி நிறைய பேருக்கு அரிப்பு உண்டாக்கும்.
ஸோ இந்த வெரைட்டியில் உங்களோட அரிப்பு வந்து இன்டர்னல் ரீசன் மூலயமா வருதா இல்லை என்வாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஹேபிச்சுவல் ஃபேக்டர்ஸ்னால வருதான்னு இவாலுவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு பெர்மனெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லாட்டி அந்நேரம் அந்த அரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது, அது உங்கள் டாக்டர் கொடுப்பாங்க. சிம்டமேட்டிக்காக நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணுன்னு நீங்கள் உங்கள் லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கோங்க. டாக்டர், அடுத்ததாக இப்போது ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு சில வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஒத்துக்காது. ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ரெகுலராக டயட்டில் எடுக்கணும், எந்தெந்த வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இது வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு நான் அவ்வளோவா சொல்லவே மாட்டேன். பிகாஸ் அது எவ்ரிதிங் இஸ் காட் அ லாட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் எந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறதுனா சுகரி ஃபுட் ஐட்டம்ஸ், எதில் ப்ராசஸ்ட் ஃபுட் கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒயிட் சுகர், ரிஃபைன்ட் சுகர்ஸ், ஸ்வீட்டனிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் கலரிங் ஏஜென்ட்ஸ் போடுறது நாட் அட்வைசபிள் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ உங்கள் ஃபுட்டில் அதை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். Another simple way to say is packaged food items avoid பண்ணுறது better. எதில் எக்ஸ்பைரி டேட் வருதோ அது நம்ம பாடிக்கு நல்லதில்லை. ஸோ நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் வெரி மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சாப்பிடலாம். அதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ப்ராசஸ்ட் ரிஃபைன்ட் சுகர்ஸை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இன்னொன்று, இப்போ நிறையா ஃபுட்டில் கலப்படம் இருக்குது, எஸ்பெஷலி மில்க் அண்ட் மீட். ஸோ மில்க் அண்ட் மீட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து சாப்பிட்ணும். கண்ட்ரி மில்க், ஆர்கானிக் மில்க், கண்ட்ரி சிக்கன், அந்த மாதிரி கண்ட்ரி எக்ஸ் அதை சாப்பிடலாம், சீ ஃபுட் சாப்பிடலாம். பட் கொஞ்சம் அடல்ட்ரேட்டட் மீட் அண்ட் மில்க் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். டாக்டர், ஒரு சின்ன கேள்வி. இப்போ வந்து மீட் அதெல்லாம் சொல்லும்போது ஃபிஷ், அப்புறம் இந்த எக் பிளான், கத்திரிக்காய்லாம் கூட வந்து நிறைய இந்த ஸ்கின் இஷ்யூஸை வந்து பூஸ்ட் பண்ணிடும், இன்னும் அதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் சில ஏஜென்ட்ஸில் வந்து நம்ம பாடியில் ஆன்டிஜன் ஸ்டிமுலேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பேசிக்கலி அது வந்து அரிப்பு இல்லை அலர்ஜி உண்டாக்கும். பட் இந்த ஆன்டிஜன் சென்சிட்டிவிட்டி எல்லாருக்கும் இருக்காது. சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஸோ சில பேருக்கு தான் அந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி வரும், இல்லை சீ ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி வரும். இன்ஃபேக்ட் அதே பர்சன் ஒரு மீன் சாப்பிட்டா அவங்களுக்கு அலர்ஜி வராது, பட் ஆனால் ப்ரான்ஸ் சாப்பிட்டா அலர்ஜி வரும்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆன்டிஜென்ஸ் எது உங்கள் பாடியை ட்ரிகர் பண்ணுதோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எது யாருக்கு ட்ரிகர் பண்ணணும்னு நம்மளால முன்னாடியே சொல்ல முடியாது. ஓகே டாக்டர், அடுத்ததாக ரம்யா நாகப்பட்டினத்துலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் ரம்யா. மேடம், நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். என் கையை யாராச்சும் அழுத்தி பிடிச்சாலும் அந்த இடத்துல வந்து ரேஷஸ் மாதிரி வந்துடுது. எந்த ஒரு பொருள் கையில் பட்டாலும் ரேஷஸ் மாதிரி வந்துடுது. அதுதான் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த அலர்ஜி, ரேஷஸ், அந்த தடிப்பாக வீக்கம் வர்றது நிறைய விதவிதமான காரணங்கள்னால வரலாம். ஸோ இப்போ ரொம்ப டைட்டாக பிடிக்கிறது, இல்லை ரொம்ப ஆழமாக ப்ரெஷர் போடுறது, கிள்ளி விடுறது போது செவந்து போகுதுன்னா அதுவுமே ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் ரியாக்ஷன் தான். அது வந்து எர்டிகேரியா, ப்ரெஷர் எர்டிகேரியான்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு கோலினர்ஜிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தனியாக இருக்குது. அண்ட் இதுவுமே ஒரு என்வாயர்மெண்டல் கோலினர்ஜிக் ரெஸ்பான்ஸ்னால ஃபார்ம் ஆகிற எர்டிகேரியா. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் லோக்கல் டாக்டர் கிட்ட வெரிஃபை பண்ணிவிட்டு அது தகுந்தபடி பிளட் டெஸ்ட் செஞ்சுட்டு மாத்திரை ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக லலிதா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் லலிதா. வணக்கங்க. உங்க கேள்விமா? என் பேர் லலிதா. எனக்கு 63 வயசு ஆகுதுங்க. சுகர் பேஷண்ட். 35 வருஷமா சுகர் இருக்கு. என்னன்னா கையெல்லாம் ஒரே பிளாக் ஆயிடுச்சுங்க. நெத்தியும் பிளாக் ஆகுது, கழுத்தெல்லாம் பிளாக் ஆயிருக்கு, இடுப்புலலாம் பிளாக் ஆயிருக்கு. சரி, பிளாக்கான இடத்துல அரிப்பு இருக்காமா? எப்பொழுதும் அரிப்பு இல்லைங்க, எப்பயான அரிப்பு இருக்குங்க. சொரிஞ்சேன்னா அப்படியே வெள்ளை வெள்ளையா கோடு கோடா ஆகுதுங்க. ஸோ அது பிளாக் ஆனது, அதுவும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஏரியாஸில் பிளாக் ஆனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ மேலோட்டமாக தோலோட தோலாக வர்ற காரணம் வந்து ஒரு எக்ஸிமா இல்லை அமாலோடோசிஸ்னு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுக்கிறது பெட்டர். பிகாஸ் பிளாக் ஆகிட்டு பாடியிலையும் பிளாக் ஆகுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அது சில மெடிசின்ஸ்னால வரலாம், இல்லை அடிப்படையாக ஏதாவது இன்டர்னல் டிசீஸ், ஆட்டோமியூன் டிசீசஸ்னால கூட வரலாம். ஸோ உங்களோட லோக்கல் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு இந்த பிளாக்காக இருக்கிறதோட காரணம் கேட்டுக்கோங்க. எஸ்பெஷலி அதை அரிக்காட்டி நம்ம அதை வந்து இன்னும் கவனமாக ஸ்ப்ரெட் ஆகிற கண்டிஷனை செக் பண்ண வேண்டியது இருக்கும்.
டாக்டர் இப்போ நம்ம பேசும்போதே எக்ஸிமாஸ் பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. காமனாக எக்ஸிமா அண்ட் சொரியாசிஸ் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். அதோட அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் வந்து நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ எக்ஸிமா அண்ட் சொரியாசிஸ் இதோட ஏர்லி சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, வராமல் எப்படி தடுக்கலாம், அவாய்ட் பண்ணலாம்? ஸோ எக்ஸிமா சொரியாசிஸ் ரெண்டுமே உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அது வந்தே தீரும். அண்ட் அது யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் லைக்லி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா சொரியாசிஸ் வந்து ஒரு இன்டர்னல் ரீசன்னால் வரலாம். அது நமக்கு மியூட்டேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால உங்களோட பாடி வந்து ட்ரை ஸ்கின் ஃபார்ம் ஆக்கிட்டு ஸ்கின்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு அதுவே செதிலாக டெவலப் ஆகிட்டு வரலாம். ஸோ அதுதான் சொரியாசிஸ். பட் இதே எக்ஸிமானா உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகும், பட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். ஒரு சின்ன என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ்க்கு கூட உங்கள் ஸ்கின் வந்து ரெட் ஆகும், அரிப்பு வரும். சில பேருக்கு அதிலிருந்து நீர் கூட கசையலாம். அது வந்து அக்யூட் எக்ஸிமான்னு சொல்லுவோம். அது வந்து வெரி காமன் இன் சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனில் ஆரம்பிக்கும், என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பாதிக்கும், அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸோட ரோல் கொஞ்சம் கம்மி. பட் ஜென்ரலி ரெண்டுத்துலேயுமே ட்ரை ஸ்கின் இருக்கும். பட் சொரியாசிஸில் அந்த செதிலாக வர்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை அண்ட் கோ டு அ டாக்டர். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக சண்முகம் திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். சண்முகம் சார், உங்கள் கேள்வி. இது கணுக்காலு கீழே ரெண்டு முட்டி கீழே கணுக்காலில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அந்த அரிப்பு மாதிரி நிறைய கருப்பு கருப்பா தோல் ஆயிடுச்சு. அது மத்தூர்ல ஒரு டாக்டர் பாக்குறாரு, அங்க சருத்தூர் ஊர்ல பெரும்பூர் மாவட்டத்துல. அவரை பார்த்து அவர் வந்து ஐலோபேஜ் எஸ்ன்னு ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது ஆக்சிம கிளீன் ஒரு கேப்சூல் ஐபி ஒன்று ஒரு 20 நாளைக்கு கொடுத்துருக்காரு. இப்போ சுமாரா இருக்கு. பட் அது என்ன சொல்றாருன்னா அவரு இங்க காலில் முட்டி கீழே ரத்தம் முடிச்சு கட்டிருக்கு, அதனால கூட வரலாம், அதை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா அது நல்லா ஆகுன்றார். ஆனா இப்போ அவருக்கு சொன்னதுலேயே நல்லா இருக்கு. அந்த கத்திரிக்காய் நெட்ஸ் வகைகள் எதுவும் சாப்பிட்றதில்ல. இப்போ எல்லாம் இது கூட எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். மட்டன் சிக்கன் எல்லாமே நல்லா இருக்கு. ஓரளவுக்கு தோல் மட்டும் கருப்பு கருப்பா இருக்கு, எனக்கு அரிப்பெல்லாம் இல்லை. இப்போ அந்த முடிச்சு எடுத்து தான் வருமா இல்லை அதே மாதிரி டை போடுறேன் நான். டை போடுறது எஃபெக்ட் இருக்கா அது என்ன கேட்குறேன் நான். சார், நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ கருப்பாகிறதுக்கு உங்கள் டாக்டர் கொடுத்துருக்குற ட்ரீட்மெண்ட் மூலியமாக புரிஞ்சுக்கிட்டா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸிமா இல்லை லைக்கன் பிளேனஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷனாக இருக்கலாம். அதுதான் காலில் அரிக்கும். அண்ட் உங்கள் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் அரிப்பு கண்ட்ரோல் ஆகும். பட் அந்த கருப்பு தழும்பு போகிறதுக்கு டைம் ஆகும். ஜென்ரலி ஸ்கின்ல எது பட்டாலுமே, சின்ன அடிபடுறது இல்லை ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே அதுக்கப்புறம் ஒரு தழும்பு இருக்கும். அண்ட் அந்த தழும்பு தானாகவே ஃபேட் ஆஃப் ஆகிறதுக்கு மாதக்கணக்காகும். பட் உங்களுக்கு அந்த அரிப்பு போயிருச்சு, அந்த ஆயின்மெண்ட் தடவிட்டு ஸ்கின் கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சுனாலாவே உங்களுக்கு அந்த டிசீஸ் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு அர்த்தம். பட் டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஹேர் டை போட்டால் அது இன்னும் ஜாஸ்தி ஆகும், திருப்பி வர வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஹேர் டையில் அமோனியா இருக்கும்போது அது பாடியோட ஸ்கின் கண்டிஷனை சென்சிட்டிவ் ஆக்கி இன்னும் நிறையா ட்ரிகர் பண்ணும். பிகாஸ் அமோனியா இஸ் வெரி டாக்ஸிக் டு த ஸ்கின். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் டையை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டாக்டர் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு யூ கேன் ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் அண்ட் வெயிட். அடுத்ததாக ரங்கநாதன் கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க கேள்வி சார். டாக்டர் சொல்லுங்க. வெயில் போனோம்னாங்க எங்க ஸ்கின் வெயில் படுதுங்களோ அங்க மட்டும் ரொம்ப தடிக்குதுங்க, அரிக்குது, ரொம்ப அரிக்குது. ஸோ வெயில் படும்போது நிறைய பேருக்கு சென்சிட்டிவிட்டி வருதுங்க, எஸ்பெஷலி இந்த காலத்தில். பிகாஸ் நம்ம எல்லோரும் வெயிலில் ரொம்ப ஜாஸ்தியாக எக்ஸ்போஸ் ஆகிறதில்ல. அண்ட் அந்த எக்ஸ்போஸ்ட் ஆகிற தோல் மட்டும் ரியாக்ட் ஆகிறது. ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அந்த சென்சிட்டிவிட்டிக்கு நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்த ரியாக்ஷன், வந்த ரேஷ் போகிறதுக்கு சில ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர் வந்து இன்னும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஓரல் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் கொடுப்பாங்க. அது எந்த SPF, எந்த டைப் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன்னு சூஸ் பண்ணுவாங்க. அது போக வந்த ரேஷ் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது வந்த காரணமே உங்களுக்கு சன் எக்ஸ்போஷர் பத்தலை அண்ட் சன் வந்து த்ரெஷ்ஹோல்ட் கம்மியாயிட்டு உங்களுக்கு ஈஸியாக அலர்ஜி ஸ்டிமுலேட் பண்ணுது.
அடுத்ததா பாலமுருகன் வந்தவாசியிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். காலில் உள்ளங்காலில் அப்படியே அரிப்பு மாதிரி வருது, ஆனா சொரிஞ்சாக்கா கருப்பாயிடுது. இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா, கிரானிக் எக்ஸிமா இல்லை லைக்கன் சிம்ப்ளெக்ஸ் கிரானிகஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே உங்கள் காலில் வந்து ட்ரை ஸ்கின்னை மறுபடியும் சொரிஞ்சு ஸ்கின்னை திக்காக்குறதுனால வரும். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக சொரிஞ்சிங்கன்னா உங்கள் தோல் வந்து வறண்டு போயிடும், அது போக டார்க் ஆகிட்டு திக்காகவும் ஆகும். ஸோ சொரியறது கம்மி பண்ணுங்கள். அதுக்கு தகுந்தபடி ஆயின்மெண்ட் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து யூரியா இருக்கிற மாய்ஸ்சரைசர் இல்லை சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற இமோலியன்ஸ் யூஸ் பண்ணுறது முக்கியம். அடுத்ததா பரமேஸ்வரி நாகப்பட்டினம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேம். உங்கள் கேள்விமா? மேம் ஹெட்ல வந்து ரவுண்ட் ஷேப்ல சர்க்கிளா இருக்கு மேம், ரொம்ப அரிக்குது, ஸ்பேச்சஸா வந்துட்டு இருக்கு மேம். இது என்ன ரீசன் மேம்? ஆக்சுவலி அது திட்டா முடி கொட்டுறது அண்ட் அந்த ஏரியாவில் அரிப்பு இருக்குதுன்னா அதில் ஏதாவது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அது போக அரிப்பு இல்லாமல் திட்டா முடி கொட்டுதுன்னா அது ஒரு அலோபேஷியாவோட வேரியண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் செதிலாக வருது, அரிப்பு ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி பாடியில் வேறு எங்கேயாவது அரிப்பு இருக்குதுன்னா நம்ம டெஃபினட்டாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். பட் இதே இது சிம்டமே இல்லாமல் முடி மட்டும் திட்டா கொட்டுதுன்னா we have to take care of immune factors. அது உங்களுக்கு ஆட்டோமியூன் ஹேர் ரியாக்ஷன் ஏதாவது ஆகிட்டு ஆலோபேஷியா உருவாகலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போகிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததா செல்வமணி சீர்காழியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்கள் கேள்வி சார்? மேடம் எனக்கு 2 வீலர்ல போகும்போது ஒரு டூ வீலர் வந்து அடிச்சிட்டான் மேடம் காலில் பாதத்துல. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்போ நல்லா இருந்தது. இப்போ கால் அப்படியே மரத்து போற மாதிரி இருக்கு மேம். ஓகேங்க. அது ஒரு இடத்துல மட்டுமா இல்ல அப்படியே பிளாக்கிஷா போகுது? அது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடனே பார்க்க வேண்டியது இருக்குங்க. உங்களோட தோல் மட்டும் இல்லை, பட் உங்களோட தோலோட நரம்பு இல்லை ரத்த குழாயும் அடிபட்டிருக்கான்னு வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த புண்ணு இருக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக ஹீல் ஆகுதுன்னா அது ஸ்லோ ஹீலிங் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை டெஃபினட்டாக நம்ம வெரிஃபை பண்ணணும். அது உங்களோட ரத்த குழாயும் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். துரை கொளத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் கேள்வி சார்? சார் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு பேசுனீங்கன்னா உங்கள் கேள்வி என்னன்னு ஈஸியாக புரியும். சரிங்க, கம்மி பண்ணிட்டேங்க. உங்கள் கேள்வி சார்? அதே கையில் வந்து இந்த சொரியாசிஸ் மாதிரி வந்துருச்சுங்க. சொல்லுங்க சார். அதாங்க, அது வெடிக்குது காலில் கூட இருக்காது, கையில் மட்டும்தாங்க. அதான் வலிக்குது. கால் வலிக்குதாங்க? ஐ எம் சாரி, ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சார் உங்க கேள்வி கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா இன்னொரு தடவை? அதாங்க வெடிப்பு மாதிரி வந்திருக்குது. கால்ல வெடிப்பு மாதிரி இருக்கான் டாக்டர். ஓகே. ஸோ காலில் வெடிப்பு இருக்கிறதுனா சாதாரண வெடிப்பு வந்து பின்னாடி குதிங்காலில் மட்டும்தான் இருக்கும். பட் சில பேருக்கு அந்த வெடிப்பு வந்து விரலோட ஃப்ரண்ட் சைட், அது டோஸ் பக்கத்தில் வரலாம் அண்ட் சில டைம்ஸ் இன்ஸ்டெப், அது கால் கீழே கூட வரலாம். ஸோ சாதாரண வெடிப்பு வந்து பாடியோட ட்ரைனஸ் அண்ட் அங்கே நிறையா திக் ஸ்கின் டெவலப் ஆகிறதுனால வரும். பட் இதே இது மற்ற இடத்துலையும் வெடிப்பு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது வந்து சொரியாசிஸாக இருக்கலாம். ஸோ அந்த 2 கால்லையும் வருது, 2 கால்லையும் வெடிப்பு வந்து ரொம்ப ஆழமாக போய் ரத்தம் இல்லை பெயின் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சொரியாசிஸ்க்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் லோக்கல் டாக்டர்கிட்ட போகிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த வெடிப்பில் அரிப்பு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிமாவாக கூட ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது 2த்துலேயும் நீங்கள் எது ஃபாலோ அப் பண்ணணும்னு உங்கள் டாக்டர் தான் சொல்ல முடியும். பட் அட் த சேம் டைம் இந்த காலில் வெடிப்பு இருக்கும் போது நீங்கள் செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. எப்பயுமே எங்கேயுமே செருப்பு போட்டுக்கணும். காலை ரொம்ப ஈரமாக்காதுங்க, பிகாஸ் ஈரமாயிட்டு மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கல் மண் மேலே நடக்கிறதோ சொரிஞ்சு விடுறதோ இல்லை ரொம்ப ஈரத்தண்ணியில் நிற்கிறதோ அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கால் வெடிப்போட காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செல்வி மதுரையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் செல்வி. வணக்கம்மா. உங்க கேள்விமா?
4 வருஷமாவே எனக்கு கை கால்லாம் ரொம்ப ஒரு அரிப்பா இருக்குமா, பாதத்துல தான் ரொம்ப ஒரு அரிப்பு, பித்த வெடிப்பு மாதிரி ரொம்ப வெகுவா இருக்குமா. நானும் கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஸ்கின் டாக்டரை பார்த்து கொஞ்சம் மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்ற நேரம் விடுமா திரும்ப அரிப்பு வருது, கையெல்லாம் ஒரு மாதிரி அரிச்சு நமச்சல், அப்படியே நைட்டு தூக்கம் இல்லம்மா, அப்படியே சொரிஞ்சிட்டே இருக்கமா, அந்த சொரியிற இடம் பூரா அப்படியே செதில அப்படியே தோல் பூரா கிளம்புதுமா. அதுதாங்க உங்களுக்கு சுகர், பிபி இல்லை வேற எதுக்காவது மாத்திரை போட்டுட்டு இருக்கிறீங்களா? ப்ரெஷர் மாத்திரை மட்டும்தாம்மா போட்டுட்டு இருக்கேன். ப்ரெஷர் மாத்திரை ஏதாவது புதுசா சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களோட அரிப்பு ஜாஸ்தி ஆயிருக்கா? இல்லம்மா, ஒரே மாத்திரை தான் போட்டுட்டு இருக்கேன். 4 வருஷமா அந்த மாத்திரை தான்மா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. அப்பனா உங்களோட அரிப்போட காரணத்தை அடிப்படையாக கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். பிகாஸ் சில பேருக்கு வந்து தோல் ரொம்ப வறண்டு போய் அரிப்பு வரலாம், இல்லை அலர்ஜிஸ்னால வரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஏதாவது உங்கள் ஃபுட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஒத்து போகாமல் பாடி ஃபுல்லாக அரிப்பு வருது, இல்லை உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு அதனால பாடி ஃபுல்லாக அரிப்பு வருதுன்னு செக் பண்ண வேண்டியது இருக்கும். சில பேர் வயசானவங்களுக்கு தானாகவே ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டு அரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் கால் கையில் வெடிப்பு அண்ட் வின்னு வலிக்கிறதுன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் அதே மாத்திரை கண்டினியூஸாக தேவைப்படும் போது போட்டுட்டு தேவைப்படாத போது அவாய்ட் பண்ணுறது வேண்டாம். அந்த மாத்திரையை நீங்கள் மாற்ற வேண்டியது இருக்கும், ஆர் டோஸை மாற்ற வேண்டியது இருக்கும். அண்ட் கண்டினியூஸாக போடுறதுல சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். டாக்டர், அடுத்ததா முரளி கிருஷ்ணன் கடலூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஹலோ மேடம், குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார், உங்கள் கேள்வி சார். ஃபோர் ஹெட்டில் ஹேர் லாஸ் ஆகுதுன்ட்டு மினாக்சில் யூஸ் பண்ண மேடம். சரிங்க. அது ஒரு மாதிரி அலர்ஜி ஆகுது மேடம். சில பேருக்கு மினாக்சிடிலில் இருக்கிற சொல்யூஷனோட கண்டென்ட்னால அலர்ஜி வரலாம். ஏன்னா நிறையா பேருக்கு மினாக்சிடில் சொல்யூஷனில் இருக்கிற ஆல்கோஹால் சால்வெண்ட் ஒத்து போகாது. ஸோ மினாக்சிடில் தான் அலர்ஜி உருவாகுதா, இல்லை அந்த கண்டெய்னரோட சால்வெண்ட் ஆல்கோஹால் சால்வெண்ட்னால உங்களுக்கு அலர்ஜி உண்டாகுதான்னு பார்க்கணும். யூஸ்வலி ஸ்கின் வந்து ட்ரை ஆகலாம், முடி ட்ரை ஆகலாம், அதனால கூட அரிப்பு வரலாம். ஸோ மினாக்சிடில் உங்களை சாஃப்ட் சென்சிட்டிவ் நெத்தியோட ஸ்கின்ல படாமல் ஸ்கேல்போட ரூட்டில் மட்டும் படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு ஒத்து போகாட்டி ஆல்கோஹால் ஃப்ரீ மினாக்சிடில் இப்போ அவைலபிள் இருக்குது. ஆல்கோஹால் ஃப்ரீ மினாக்சிடில் உங்கள் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணலாம். அடுத்ததான் ஞானாம்பிகை கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். டாக்டர், எங்கள் சனுக்கு கழுத்து கிட்ட அந்த ஒரு தழும்பு மாதிரி இருக்குங்க, ரெட்டிஷா ஆயிடுது. எது போட்டாலும் ஒன்றும் சரியா வர மாட்டேங்குது. அது என்ன கிரால்டு அப்படின்னு சொல்றாங்க. கீலாய்டுன்னு சொல்றாங்களாங்க? ஆமாங்க, கீலாய்டு வந்து ஸ்பான்டேனியஸ் ஸ்காரிங்னு சொல்லுவோம். அது தானாகவே அந்த தழும்பு ஃபார்ம் ஆகும். அது சில பேருக்கு அது பெருசாயிட்டே போகும். அது ஒரு சைஸ் வரைக்கும் இருக்கிறது வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இன்ஜெக்ஷன் போட்டு க்ரீம்ஸ் தடவி ஒரு சிலிக்கான் கம்ப்ரெஷன் ஷீட்ஸ் போட்டு எப்படியாவது அந்த கீலாய்டை கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்ஜெக்ஷன்ஸ் ரெகுலராக போடுறது முக்கியம். பட் அதே கீலாய்டு ரொம்ப பெருசாகுது, இன்ஜெக்ஷன்ஸில் அது ஷ்ரிங்க் ஆகாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. பட் ஒருத்தவங்களுக்கு கீலாய்டல் டெண்டன்சி இருக்குதுன்னா அது திருப்பி திருப்பி வர வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஸோ சின்ன கீலாய்டாக இருந்துச்சுன்னா உடனே உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் இந்த இன்ஜெக்ஷன்ஸ், ஷீட்ஸ், சிலிக்கான் க்ரீம்ஸ் அண்ட் ஜெல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா பெருசாச்சுன்னா டெஃபினட்டாக சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக சசிகலா சீர்காழியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சசிகலா. வணக்கம் மேடம், நான் சீர்காழியிலேருந்து பேசுகிறேன் மேடம். அதான் மேடம், எனக்கு ஒரு 10 வருஷமா ஃபேஸில் வந்து மங்கு மாதிரி இருக்குது மேடம். அது நானும் ஸ்கின் டாக்டர்கிட்ட போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 1 லட்ச ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணேன். ஆனால் எதுவுமே கேட்கல. மேல மேல அதிகமாக தான் பரவிக்கிட்டு வருது மேடம். மங்கு வந்து உங்கள் ஸ்கின்ல வர பிக்மெண்டேஷன், அண்ட் இந்த பிக்மெண்டேஷனோட காரணம் உங்களோட இன்டர்னல் சேஞ்சஸ், ஹார்மோனல் காரணங்கள் இருக்கும். ஸோ இதுக்கு சில பேர் டேப்லெட்ஸ் கூட ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்கும். பட் சாதாரண க்ரீமோ சன்ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்காது. நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் கிடைக்கிறது டேப்லெட்ஸும் தேவைப்படும். அண்ட் சில பேருக்கு நாங்கள் லேசர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ மேலோட்டமாக இருக்கிற எபிடெர்மல் மெலாஸ்மான்னு சொல்லுவோம். மேலோட்டமாக இருக்கிற மங்குக்கு க்ரீம்
அண்ட் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் அந்நேரம் ஒர்க் ஆகும். பட் அது போக போக ஆழமாச்சுன்னா அதுக்கு டெஃபினட்டாக நம்ம வந்து லேசர்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஆர் டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததாக கோபால் பூந்தமல்லியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், கோபால் பேசுகிறேன் மேடம். உங்கள் கேள்வி சார், உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம் சார். மேடம், பனிக்காலத்தில் தலையில் வந்து அப்படியே வெள்ளை வெள்ளையாக ஒரு இது மாரி சொரிஞ்சா அப்படியே மாவு மாதிரி கொட்டுதுங்க. அது வந்து சாதாரண டேண்ட்ரஃப் இல்லை, இது நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வருது. அதனாலவே நிறைய பேருக்கு முடியும் கொட்டுது. சாதாரண டேண்ட்ரஃப்னா ஓரளவுக்கு பொடியாக பவுடர் மாதிரி இருக்கும். பட் சில பேருக்கு ரொம்ப சிவியர் ஆகுது, தோல் வந்து செதிலாக முடியிலேருந்து கொட்டுது. ஒரு சில பேருக்கு பியர்ட் ஏரியா ஆர் சைட் பர்ன் ஏரியாலையும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி கண்டிஷனுக்கு செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அது ரொம்ப பரவுச்சுன்னா ஈவன் சொரியாசிஸ் டெவலப் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிள் டேண்ட்ரஃபா இல்லை செபோரிக் டெர்மடைட்டிஸா ஆர் சொரியாசிஸ் டெவலப் ஆகிட்டு இருக்கான்னு நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ செபோரிக் டெர்மடைட்டிஸ்னால் ஒரு 4 மாதம் 5 மாதம் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதே இது சொரியாசிஸாக இருந்துச்சுன்னா நம்ம இது திருப்பி வர சான்சஸ் இருக்கிறதுனால ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இமீடியட்லி ரீச் அவுட் டு த டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் கெட் த அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அடுத்ததாக பிரசாத் சேலம்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் பிரசாத். மேடம் வணக்கம். வணக்கம், உங்கள் கேள்வி சார். மேடம், எனக்கு என்னன்னா காலையில் மார்னிங் எந்திரிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேடம். ஆனால் பாத்ரூம் போயிட்டு நான் ப்ரெஷ் பண்ணிட்டு இல்லை குளிச்சுட்டு வந்தோம்னா இந்த தொடை இருக்குலையோ இல்லை எங்கேயாவது ஒரு சின்ன டாட் மாதிரி வருதுங்க. அந்த டாட்ல கை வச்சோம்னா சுற்றி டோட்டலாகவே ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. அந்த இது எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. ரொம்ப தடிப்பனா வந்து அது மாதிரி தவப்பாக மாறிடுதுங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கழிச்சு அவர் திரும்ப மறுபடியும் அதை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் சால்வ் ஆகுதுங்க. திரும்ப மறுபடியும் மறுநாள் காலையில் இது மாதிரி வருதுங்க. ஸோ அதுதான் இந்த அலர்ஜி தன்மை. நான் சொன்னேன் ப்ரீவியஸ் ஒரு காலர் கேட்டாங்க இதே மாதிரி யாராவது ரொம்ப இறுக்கமாக பிடிச்சா இல்லை ரொம்ப தண்ணியில் போயிட்டு வந்தால் அந்த இடம் தடிப்பாக வீக்கம் வருதுன்ட்டு. ஸோ இதை வந்து கோலினர்ஜிக் கர்டிகேரியான்னு சொல்லுவோம். சொரிஞ்சு விட்டா அந்த இடத்துல அப்படியே செவந்து போய் ஒரு கோடு வரும். இல்லை சில பேருக்கு கில்லுனா அந்த இடத்துல செவந்து போய் வீங்கிக்கும். லைக் ஸோ அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்தபடி கோலினர்ஜிக் கர்டிகேரியான்னு அந்த கண்டிஷனுக்கு டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி மாத்திரை போட வேண்டியது இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி குளிச்சுட்டு அந்த தண்ணியோட டெம்பரேச்சர்னாலவே சில பேருக்கு இந்த கோலினர்ஜிக் கர்டிகேரியா வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கான்டாக்ட் கர்டிகேரியா கோலினர்ஜிக் கர்டிகேரியான்னு எது உங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். அடுத்ததாக விக்னேஸ்வரன் திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ வணக்கம். வணக்கம் பேசுறேங்க. உங்கள் கேள்வி சார். பேசுறேங்க. சொல்லுங்க சார். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல ஃபோக்கஸ் பண்ணி பேசுங்க. உங்க கேள்வி என்னன்றத தொடர்ச்சியா கேட்கலாம். நாங்க வந்து ஒரு விவசாயம் பண்றாங்க. விவசாயம் பண்றோம். வந்து அந்த தண்ணி பட்டா அழுத்து தன்மை வருது. மூஞ்சில் தும்மல் வருது. தும்மல் வருது. அது இல்லாம 2 வீலர்ல போனா கண்ணுல தண்ணி வருது. அது திக்குது அந்த தண்ணி. ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு தும்மல் வருது கண்ணீர் வருதுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுவுமே ஒரு வகையான அலர்ஜி. ஸோ உங்களுக்கு அந்த குளிர் சிச்சுவேஷன் அதனால உங்களோட மூக்கு தொண்டை எல்லாமே ஓரளவுக்கு சென்சிட்டிவ் ஆகிட்டு தொண்டை கரகரப்பு இல்லை தும்மல் இல்லை கண்ணிலிருந்து தண்ணி கசைறதுலாம் இருக்கும். ஸோ அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால் யூஸ்வலி இஎன்டி டாக்டர்கிட்ட காட்டுறது பெட்டர். ஏன்னா இதுவும் ஒரு வகையான அலர்ஜி. பட் ஸ்கின்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அலர்ஜி வந்து உங்களோட இஎன்டி சிஸ்டமில் பாதிக்கலாம். டாக்டர், நம்ம வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ப்ரெக்னென்ட் லேடிஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்கின் லூஸ் ஆகும்போது அங்கே ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே அதை ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஏஸ்தட்டிக் மைண்டில் இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. ஐயோ வந்துருச்சுன்றாங்க. இதை என்ன மேம் பண்ணுறது? அதை எப்படி வந்து அந்த மார்க்ஸை ரெடியூஸ் பண்ணலாம்? இல்லை கண்ட்ரோல் மட்டும்தான் பண்ண முடியுமா? இல்லை, ஸ்ட்ரெச் மார்க்ஸை ஈஸியாக க்யூர் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட்
அது வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிட்டு லூஸ் ஆகிறதுனால தான். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் சைஸில் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும் நம்ம பாடியை. உங்களோட ஸ்டமக் அப்டோமினை ஃப்ளாட் ஆக்கிட்டு ஃப்ளாட்டாகவே மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த டைமில் உங்களோட ஸ்கின்னோட கொலாஜன், எலாஸ்டின் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஆகிட்டு டைட்டாகவே ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம அதே வெயிட்டு மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஸ்ட்ரெச் மார்க் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் பெருசாகிட்டு சின்னதாகிட்டு வெயிட் ஃப்ளக்சுவேஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது போகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு க்ரீம்ஸ் மட்டும் பத்தாது. க்ரீம் போடுறது இல்லை ஸ்ட்ரெச் மார்க் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணுறதெல்லாம் பத்தாது. ஸோ மெயின் ஃபோர்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்டாட்டிக்காக வெயிட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணணும். கூடவே கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் ஆர் ஸ்கின் ரீஜுவனேஷனுக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷனேட்டட் கார்பன் டை ஆக்சைடு லேசர்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இஸ் அ நியூ கன்சர்ன் அண்ட் இதுக்கு பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஒரு நியூ டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இதுக்கு கோஆப்ரேஷன் ஃப்ரம் த பேஷண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெயிட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக டாக்டர். அடுத்ததாக மலர் தேனியிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். மேம், நார்மலாவே ஸ்கின்ல வந்து இச்சிங் ஏற்படுது மேம். அந்த இச்சிங் ஏற்பட்ட உடனே அப்படியே ஸ்கின் தெளிப்பாயிடுது. தடிப்பாக வர காரணம் வந்து ஒரு அலர்ஜிக் டெண்டன்சிங்க. அந்த அலர்ஜிக் டெண்டன்சி தன்னாவே உள்ளேருந்து உருவாகுதுன்னா அது ஆட்டோ இம்யூன் அர்டிகேரியான்னு சொல்லுவோம். அது உங்களோட பாடியோட அணுக்கள் வந்து கொஞ்சம் அலர்ஜியாக ஃபார்ம் ஆகிட்டு அதை ஃபாரின் பாடியை கன்சிடர் பண்ணி உங்கள் பாடி அலர்ஜி ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. பட் இதே இது அவுட் சைட் ஃபேக்டர்ஸ்னால கூட வரலாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இல்லை சில மெடிசன்ஸ்னால இந்த அர்டிகேரியா வரலாம். இப்போ 2 பேஷண்ட்ஸ் முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டாங்க, தட் தண்ணி பட்டுச்சுன்னா அரிப்பு வருது, ப்ரெஷர் வச்சு சொரிஞ்சா அரிப்பு வருதுன்ட்டு. ஸோ உங்களோட அரிப்போட காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சில பிளட் டெஸ்ட்ஸ் இருக்குது. அந்த பிளட் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தபடி அரிப்பு மாத்திரை எடுத்துக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் அரிப்பு மாத்திரையை ரெகுலராக போடுறாங்க அண்ட் அதோட அடிப்படையான காரணத்தை தெரியாமல் அன்னெசரியாக டேப்லெட்ஸ் அப்யூஸ் பண்ணுறாங்க. ராகவன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். பேர் ராகவன், சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். ஒரு 1 month பேக் வந்து திடீர்னு அம்மா வந்து வெளியில் போயிருந்தாங்க, கீழே விழுற மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க குளிக்க போகும்போது நெயில் கொஞ்சம் கையில் பட்டுது. அவங்களுக்கு கொஞ்சம் செல்லுலைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 10-15 days கழிச்சு கையில் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் பேச்சஸ் மாதிரி வந்தது திடீர்னு. ஸோ டாக்டர்கிட்ட போனால் அலிகிரா 120, அதுக்கப்புறம் அலிகிரா 180 அதை இன்க்ரீஸ் பண்ணாங்க. கேலோசாஃப்ட் லோஷன் அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து வெனுஷியா மேக்ஸ் க்ரீம் டேப்லெட் ரோமிலாஸ்ட். பட் ஆனால் ஸ்டில் வந்து எனக்கு திடீர்னு இச்சிங் மாதிரி இருக்குது கையிலையும். கையில் மட்டும் இல்லை, சில சமயம் திடீர்னு எங்கே வேணால் வரலாம். நெக்கில் வருது, லெஃப்ட் ஹேண்டில் வருது. ஸோ திடீர்னு வருது, பார்த்தா இச்சிங் மாதிரி இருக்குது. பார்த்தா அங்கே போய் பார்த்தா ரெட் கலரில் இருக்குது. இப்போ ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் ஒரு 10 minutes கழிச்சு அதாக போயிடுறது. ஸோ இது அக்யூட் ஒர்டிகேரியாங்கிறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, நான் என்ன அவாய்ட் பண்ணுவேன், ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது அவாய்ட் பண்ணுவேன்? டெஃபினெட்லி அக்யூட் அர்டிகேரியா வரதுக்கு நிறைய ட்ரிகர்ஸ் இருக்குங்க. இப்போ உங்கள் அம்மாவுக்கு செல்லுலைட்டிஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கிளியர் ஆகிறது நல்லது. இல்லை சில பேருக்கு அன்னோன் இன்ஃபெக்ஷன்ஸ், இப்போ ஒரு அன்னோன் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் ஆர் அன்னோன் gastric infection, H. pylori infection or unknown dental infections like சொத்தப்பல்லு வரதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிகராக ஃபார்ம் ஆகிட்டு அவங்களுக்கு அக்யூட் அர்டிகேரியா உண்டாக்கலாம். அது போக நீங்கள் கேட்ட மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸும் உண்டாக்கலாம். பட் ஜென்ரலி இந்த மாதிரி சிச்சுவேஷன் வயசானவங்க அவங்களுக்கு காலில் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னா பாடியில் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்னால இது ட்ரிகர் ஆகலாம். அதே மாதிரி அந்த பேஷண்ட் வந்து இந்த ரீசெண்டாக செல்லுலைட்டிஸ் வந்துட்டு அதுக்குரிய நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துருக்குறாங்க ஆர் அவங்களோட ரெகுலர் மெடிசன்ஸ் எதுவும் மாற்றிருக்கிறாங்கன்னா அந்த மெடிசன்ஸ்னால கூட அர்டிகேரியா வரலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இவாலுவேட் பண்ணி எதுதான் காரணம்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம். பட் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே ஒரு சிம்பிள் ட்ரிகர், அதெல்லாம் காமன் ட்ரிகர்ஸ். எஸ்பெஷலி எல்டர்லி லேடிஸ்க்கு இதை வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அடுத்ததான் முருகன் கோவில்பட்டியிலிருந்து கால் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் மேடம். உங்க கேள்வி சார். கோவில்பட்டியிலிருந்து பேசுகிறோம்.
உங்க கேள்வி சார். டிவி பார்க்காம பேசுங்க. கோயில்பட்டில இருந்து பேசுறோம். உள்ளங்கால்ல கால் மிதிச்ச முன்ன ரொம்ப பெயினா இருக்கு, வலி இருக்கு. கடுகளவு ஒரு கல், சின்ன கல்லு மிதிச்சா ஊண்டி நடக்க முடியல. ஒரு காலா இல்ல 2 காலுமேங்க? கால் மேடம், வலது கால்ல. சரி, உங்களுக்கு சுகர் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா? சுகர் இல்ல மேடம், சுகர் பிரஷர் எதுவும் கிடையாது. அண்ட் அது போக அந்த காலை பார்க்கும்போது காலில் ஏதாவது சின்ன ஆணி இல்லை வெடிப்பு இல்லை முள்ளு குத்துற வாய்ப்புகள்னால ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி இருக்கா? இல்லை, அப்படி இல்லை மேடம். தானாகவே இந்த மாதிரி கால் ப்ரெஷர் வைக்கும் போது வலி வருதுன்னா அது நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸ்கின்ல எந்த சேஞ்சஸ் எதுவும் இல்லை, கால் ஆணி இல்லை, புண்ணு இல்லை, இல்லை ஃபாரின் பாடி எதுவும் இல்லாட்டி உங்களோட போனி ஆர்கிடெக்சர் மாறலாம். உங்களோட உங்களுக்கு பெரிஃபரல் பாரஸ்தீசியான்னு சொல்லுவோம். உங்களோட நர்வ் சப்ளையில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ இதோட அடிப்படையான காரணம் வந்து நீங்கள் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக்கில் போய் நியூராலஜிஸ்ட், வாஸ்குலர் சர்ஜன் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் 3 பேரையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். டாக்டர், இப்போ நீங்கள் வந்து கொலாஜன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ கொலாஜன், நியாசினமைடு இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஃபுட்லேயே வந்து இதை நம்ம வந்து கவர் பண்ண முடியுமா? கொலாஜன் வெஜிடேரியனுக்கும் சேர்த்து சொல்ல முடியுமா? டெஃபினெட்லி. ஆக்சுவலி கொலாஜன் கூட நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறது நிறைய அப்சார்ப் ஆகாதுங்க. நம்ம யூஸ் பண்ணுற அவுட் சைட் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் அப்சார்ப் ஆகும், ஓரளவுக்கு தான் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம கொலாஜன் கன்சியூம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் எதுவும் உருவாகாது. பட் இது நீங்கள் சொன்ன நயசினமைடு வந்து இஸ் பேசிக்கலி ஒரு வைட்டமின் தான், ஒரு வைட்டமின் டெரிவேட்டிவ். ஸோ அது வந்து நம்ம ஃபுட்டில் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கலர்ட் ஃப்ரூட் ஐட்டம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்ச், ஆப்பிள், கிரேப்ஸ், ஸோ பொமோகிரானட், ஸோ இதிலலாம் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதனால நம்ம ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் மென்ஷன் பண்ண ஃப்ரூட்ஸ்லேயும் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். பட் கொலாஜன் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது டெஃபினெட்லி பெட்டர் தென் அப்ளைங் பண்ணும்போது கொலாஜன் நம்ம ஸ்கின்ல அப்சார்ப் ஆகி அவ்வளோ பெனிஃபிட் எதுவும் கொடுக்காது. டாக்டர், இப்போலாம் இந்த கம்மிஸ் பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஹேர் க்ரோத்துக்கு கம்மிஸ் சாப்பிட்டேன், 15 டேஸில் எனக்கு ஹேர் வந்துச்சு, 20 டேஸ். இது ஆக்சுவலி வந்து அன்பிலீவபிளாக இருக்குது, ட்ரஸ்ட்வர்தியாகவும் இல்லை. ஸோ இந்த கம்மிஸ் ஆக்சுவலி எந்த அளவுக்கு ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும்? இது ஆக்சுவலி மித்தா இல்லை ஃபேக்டா? இப்போ கம்மிஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ ஃபேஷன். நிறையா ஃபேஷன் இருக்குங்க. இன்ஃபேக்ட் மெல்டிங் டேப்ஸ் இருக்குது, வாயில் மெல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மெல்டிங் டேப்ஸ் இருக்குது. சில பேருக்கு டிஸ்பர்சபிள் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அது தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த டேப்லெட்டை கன்சியூம் பண்ணுறது. எஸ். ஸோ இந்த நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா நார்மல் பீப்புளுக்கு கொடுத்து ஒரு லிட்டில் பிட் டெஃபிஷியன்சியை எக்ஸாசிபேட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அந்த லிட்டில் பிட் சப்ளிமெண்டேஷன் ஒரு நார்மல் பர்சனுக்கு ஓகே. பட் இந்த கம்மிஸ், டிஸ்பர்சபிள் டேப்லெட்ஸ், மவுத் மெல்ட்ஸ் இந்த மாதிரி ஏஜென்ட்ஸில் வந்து மற்ற கெமிக்கல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஜெலாட்டினஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை அந்த சோடாக்குரிய பைகார்பனேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ தான் அது ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸாக எடுக்கிறது பெட்டர் ஒரு நார்மல் பர்சன். பட் இதே ஒரு பர்சனுக்கு அந்த டெஃபிஷியன்சி இருக்குது, நியூட்ரிஷன் பத்தலைன்னா நம்ம வந்து மெடிக்கேட்டட் டேப்லெட்ஸாக எடுக்கிறது பெட்டர். ஏன்னா இதே பயோட்டின் வந்து டோஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இதே விட்டமின் இ வந்து டோஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நார்மல் பீப்புளுக்கு ஒரு ரெகுலர் சப்ளிமெண்ட்டாக எடுக்கலாம். பட் டெஃபினெட்லி நியூட்ரிஷனாக எடுக்கிறதுக்கு பதிலாக இதை எடுக்கிறது வேண்டாம். ஸோ நம்ம எல்லாமே வந்து ஃபுட்ல இருந்தே கன்சியூம் பண்ணி அதை டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கலாம். யா, இட்ஸ் பிகமிங் அ ஷார்ட் கட். ட்ரெண்ட் போக இட்ஸ் பிகமிங் அ ஷார்ட் கட். ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இந்த கம்மிஸ் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக டாக்டர், நிறைய விஷயங்கள் இந்த 1 hourல வந்து நம்ம பேசி கவர் பண்ண முடியாது. பட் ஆஸ் பாசிபிள் அது நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அவர் ஷோ அண்ட் எஜுகேட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நேர்களே, கண்டிப்பாக இன்றைய மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மருத்துவ நேரம் டாக் வித் டாக்டர் நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.